ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மஷ்ரூம் பிரியாணி. இது என்னென்னா நம்ம சாதத்துக்கு வடிக்கிற ரைஸ்லேயே வச்சு பண்ண போகிறோம். பாஸ்மதி ரைஸோ சீரக சம்பாவோ கிடையாது. நார்மலாக நம்ம சாதத்துக்கு வைக்கிற ரைஸ்லேயே வச்சு நம்ம பண்ணுறோம். அதுக்கு என்னென்ன பொருள் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். கால் சுட்டி ரைஸ் நல்லா 1/2 hour ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 200 கிராம் மஷ்ரூமு, மல்லி புதினா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, ஒரு பட்டை, 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், ஒரே ஒரு தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு 4 பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய். ஆயில் சூடானோன்னு கிராம்பு, ஏலக்காய், ஒரு பட்டை, அந்த இலை போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு பச்சை மிளகா, 4 வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் சோம்பு, கூடவே சால்ட்டும் போட்டுடலாம். ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஃபைனலாக பத்தலைன்னா போட்டுக்கலாம், பார்த்துட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு வாசம் போகிற வரைக்கும், பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கூடவே நம்ம ஒரு தக்காளி அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு, அதையும் போட்டுக்கலாம். அப்போ நம்ம மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகாய் தூள் அதையும் போட்டுக்கலாம் கூட. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசம் போகிற வரையும் கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சு, மசாலா கருகிடக்கூடாது, ஸ்லிம்மில் வச்சு கொஞ்சம் 2 நிமிஷம். இந்த ஸ்டேஜில் மஷ்ரூம் போட்டுக்கலாம். மஷ்ரூமை போட்டு சும்மா ஒரு 2 மசாலாலாம் பிடிக்கிற மாதிரி ஒரு 2 கிளறிக்கலாம். அப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருந்த ரைஸ் போட்டுக்கலாம். ரைஸ் போட்டுட்டு மல்லித்தலையும் புதினாவையும் கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக இது சாதம் வைக்கிற ரைஸுங்கிறதுனால நான் ரைஸுக்கு எவ்வளோ நார்மலாக வைப்பணும், கால் சுட்டிக்கு அந்த அளவுக்கு நான் வைக்கிறேன். வச்சுட்டு குக்கரில் எப்படி விசில் வந்திருக்குன்னு பார்க்கலாம். 3 விசில் விட்டுக்குவேன் நான். அதை விட்டுட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். விசில் அடங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. வா பாருங்கள், நார்மலாக நம்ம சாதத்தோட இதில் பண்ணது சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா உதிரியாக வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.